மனம் என்பது 9 பிரிவாக இருக்குன்னு சொல்லுகின்றார்கள். மனம் 9 பிரிவாக இருக்கு. அதுல ஆள் மனதில இப்ப இன்றைக்கு நாங்கள் இதுல இருக்கிறோம். நாங்கள் மரணம் இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அங்க ரோட்டில போக ஒரு ஒரு மரண ஓலம் நடக்குது. நடந்தோடனே அங்க போய் நடக்குது, நானும் ஒரு நாளைக்கு இப்படித்தானே போக போச்சு. இப்ப இதுல இது கேட்க நாங்கள் மரணம் இல்லை நினைத்தொன்னு போறோம். அங்கால போய் ரோட்டில ஒரு செத்த வீடு நடக்குது, மேளம் கேட்குது, நானும் ஒரு நாளைக்கு இப்படித்தானே போக போறேன். இது அப்ப போச்சு, வாழ்க்கை போச்சு. அப்ப எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. இத பெருமானாடு என்னதில்லை, நான் சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன், யாருக்கும் ஒரு தெளிவு என்பது வரையில்லை. இன்னும் யாருமே இந்த மரணமில்லா பெருவாளை பற்றி யாருமே சிந்திப்பது கிடையாது. அது அவருக்குரியது 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 என்றால் அடிப்படையிலே பெருமான் உனக்கு மரணம் இல்லை தெளிவாக பேசுகின்றார். அப்ப அந்த பதிவங்களுக்குள்ளே ஆழமாக இருக்கத்தானே வேணும். இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் நினைக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், செய்கிறோம் தானே. அப்ப எது செய்தது? நம்முடைய மூளையில இருக்குன்னா பதிவு. என்ற பிள்ளைக்கு வயது வந்துட்டு கல்யாணம் செய்யணும், குழந்தை பிறவணும், பேர பிள்ளைய நான் தூக்கி கொஞ்சம் விளையாட வேணும், அதுக்கு பிறகு நகை போடணும், இப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் தானே. எப்படி நடக்குது அது என்றால் அதை நாங்கள் நினைக்கிறோம் நடக்குது. நாங்கள் அப்ப இறைவனை நினைக்கவில்லை. அப்ப எங்களுக்கு அந்த நித்திய பொருளுடைய அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஆழமாக இதெல்லாம் சும்மா ஒரு சிரிப்பும் வருது, அழுகையும் வருது, எல்லாம் வருது. சாதாரணமான விடயம் இல்லையம்மா. இது சத்தியமாக மரணம் இல்லை. யாருக்கும் மனித பிறவி எடுத்தால் மரணம் இல்லை. இந்த உடம்பு நித்திய உடம்பாக மாறும். அப்ப இந்த மரணம் இல்லை, எங்களுக்கு மரணம் இல்லை என்ற பதிவை எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஆழமாக பதிய வைக்கிறோம். இது பெருமான் நன்மைக்கு அடிப்படை. அப்ப அது எங்களுக்கு உனக்கு மரணம் இல்லை. இப்ப நாங்கள் கொஞ்ச நாளைக்கு எனக்கு மரணம் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க, அது எங்களுடைய ஆழமா அந்த மூளையில பதிந்து அதை என்ன சொல்ல என்றால் உனக்கு மரணம் இல்லை. இப்ப நாங்கள் எனக்கு மரணம் இல்லை இல்லை என்று நாங்கள் பதிகிறோம். அதை என்ன செய்யும் என்றால் அது தானாக தொலைப்பட்டு உனக்கு நீ மரணம் இல்லை, உனக்கு நீ மரணம் இல்லை என்று அந்த தெளிவு எங்களுக்கு ஏற்படும். இப்ப அகவெல்லாம் நீங்கள் ஆழமாக பூர்வ மத்தியிலிருந்து அகம் நோக்கி படியுங்கள். சத்தியமான உண்மை கடுகளவும் எனக்கு இதுல இருந்து பொய் பேச வேண்டும் என்ற தேவையை எனக்கு இல்லை. அகவெல படியுங்கள், பூர்வ மத்தியிலிருந்து அகல் நோக்கோடு படியுங்கள். படித்தால் ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு ரேப் ரெக்கார்டர் எப்படி அகவல் பாடுதோ ஒலி எழுப்புதோ அதே போல சத்தியமாக எங்களுக்குள்ளே ஆழ்ந்த தூக்கத்திலே அகவல் ஓடும். நாங்கள் ஆறு அகவல் படிக்கிறேன் கொஞ்சம் முழிப்பா பார்த்தால் நாங்கள் படிக்கின்ற ஒலி எங்களுடைய ஓங்கார மூலப்பகுதியிலே ஆழமாக பதிந்து அது ஒரு நாங்கள் அமைதி உறும் பொழுது அது எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக அது அந்த ஒலி எழுப்பப்படுவது இயற்கையாக. இதெல்லாம் சத்தியமான மாற்றங்கள், எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக திரவிளக்க பாடலுக்கு இன்னும் திரவிளக்க பாடலுக்கு நாம் போகல. அதுக்கு முதல் இந்த எங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு என்பது எல்லாருக்கும் உரியது என்ற தெளிவை நான் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. வள்ளல் பெருமான் திருவருப்பால தெளிவுபடுத்திட்டேன். ஆனால் எங்களில நெறியாளருக்கு எத்தனை பேருக்கு இப்ப இதுல இருக்க நான் நினைக்கலாம், அங்காலே ஒரு செத்தவன் இருந்தால் நானும் ஒரு நாளைக்கு இப்படித்தானே போக போறேன், எங்களை இந்த பாடையில் ஏற்றி கொண்டு போட்டானே போறார்கள் என்று நினைவு வந்தால் போச்சு. அப்ப பெருமாள் என்ன செய்தார்? புள்ளப்பெற விண்ணப்பத்திலே பாடுகின்றார். எங்கேயோ ஒரு இடத்திலே யாரோ உறந்து விட்டிடமாம். அந்த செய்தியை யாரோ பெருமானாருக்கு சொல்லுகின்றார். அப்ப அந்த இடத்திலே அவருடைய அந்த உள்ளம், என்னுடைய உள்ளம் பட்ட அந்த வேதனையை அறிவாயோ என் தாய் என்று பாரு. இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு அப்படி நினைவு வருது, நாங்களும் ஒரு நாளைக்கு இப்படித்தானே போக போறோம். வள்ளல் பெருமாளுக்கு என்னென்ன வருது? அந்த அது இறக்கும் தருணத்திலே அந்த ஆன்மா, அந்த மனித பிறவிய ஆன்மா எவ்வளவு துன்பப்படும். அந்த செய்தியை கேட்ட பிறர் எங்கேயோ தூரத்துல மரணம் நடக்குதாம். அந்த செய்தியை கேட்ட வள்ளல் பெருமானுக்கு அப்படியே நெஞ்சு உடைஞ்சு போறாராம். அவன், என் தாயே, பிறருடைய மரண செய்தியை கேட்டு என்னுடைய நெஞ்சு உடைந்ததை நீ அறியாயோண்டு பாடுவார் புள்ளப்பெரு விண்ணப்பத்திலே. அப்ப அவருடைய சிந்தனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் அப்ப அந்த கட்டத்திலே நானும் இப்படித்தானே ஒரு நாளை போறோம்னு நினைச்சிருந்தேன். தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கு அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை
எங்களுக்கு என்ன செய்தியை தருகின்றது என்பதை நாங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். அவர் கனவிலும் மரணத்தை, தனக்கு மரணம் வரும் என்று சிறு வயதிலிருந்தே அவர் நினைக்கணும். திருவருட்பாவிலே ஏராளமான இடங்களிலே சான்றுகள் உண்டு. நாங்களும் இதை சொல்ல நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இந்த உள்வாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சத்தியமான உண்மை. நான் திருப்பியும் இதுக்குள்ள நிற்கிறதுக்குரிய காரணம் என்றால், நாங்கள் என்ன செய்வோம்? செத்து போட்டால் நாங்களும் ஒரு நாளை போவோம். அவர் அப்படி சிந்திக்கல. அந்த ஆன்மாவை இறங்குகிற அப்ப நாங்களும் இறங்குவோமாக இருந்தால் அந்த இடத்துல எங்களுக்கு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகும். அவர் அந்த இடத்திலே அந்த அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆன்மா இறந்திருக்கு. இவருக்கு அந்த செய்தி வந்தோன்னா இவர் அழுகிறார். அந்த ஆன்மா பட்ட வேதனையை தன் வேதனையாக நினைத்து அழுகின்றார். எங்களுக்கு அப்படி நாங்கள் நினைப்போமோ? அவன் என்னத்தை செய்து போட்டு போனான் அதிரியல போட்டு, இப்படிதான் நாங்கள் நினைப்போம். இதுதான் அம்மா எங்களுடைய நெறிக்குள்ள உள்ள அந்த நெறியில உள்ள அந்த நுட்பங்களை நாங்கள் பெருமாட இருந்து கற்றுக்கொள்ளப்படும். இந்த கணத்துல உங்களுக்கு தெளிவாக தயவு செய்து மரணத்தை எங்களுக்கு வரப்போன்று யாருமே சிந்திக்காது. எனக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை, மரணம் இல்லை என்று ஆழமாக எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் பதிவு செய்வோமாக இருந்தால், அது பிறகு ஒரு நாளைக்கு நீ மரணிக்க மாட்டேன், நீ மரணிக்க மாட்டேன் எங்களுக்கு தெளிவை தரும். எப்படி இந்த அகவல்பாவை ஆழ்ந்து படிக்கிறோம், படிக்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன நடக்குது, அந்த அகவல் திருப்பி நாங்கள் எழுப்புகின்ற ஒலி. இப்ப நாங்கள் பாடும் பொழுது என்ன நடக்கிறால், வளிமண்டலத்துல கலந்து போகும். புறம் நோக்கி பாடுகின்றோம். அந்த வளிமண்டலத்தை கலந்து ஒரு கட்டத்துல போய் ஓங்கார ஒலியிலே அடங்கி போகும். அது சிதவடைந்து போய் ஒரு கட்டத்துல அந்த ஓங்கார ஒலியிலே அது அடக்கம். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த ஒலியை தாக்கம் புரியக்கூடியதாக படிக்க வேண்டும் திருவருட்பாவை. அப்படி படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அமுதம் சுரந்து தெளிவை தரும். உடல்ல அந்த ஆன்ம நெகிழ்ச்சி அடைய நம்முடைய தத்துவங்களை நெகிழ்ந்து இந்த உற்சாகமாக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் வரும். நாங்கள் புறநோக்கி எங்களுடைய ஒலி புறநோக்கி தாக்குகின்ற காரணத்தினால அது போய் ஒரு கட்டத்துல நட்டமடைந்து ஓங்கார ஒலியிலே அடங்கி போகும். நாங்கள் திருவருட்பாவை படிக்கும் பொழுது அந்த ஒலியை எங்களுக்குள்ளே தாக்கம் புரிகிற மாதிரி படிக்கணும். அந்த ஒலியை எங்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்ப கூடுதலாக எல்லாருக்கும் வெளியிலே தான் அது வெளியில வழியோட கலந்து அப்படியே போய்ச்சேரு. எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த திருவருட்பாவை அந்த ஒலியை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் அந்த ஒலியை ஓட வைக்க வேண்டும். அப்படி ஓட வைச்சால் எங்களுக்கு தெளிவு வந்து, அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் எந்த நிலையிலும் பூர்வ மத்தியிலே மனதை நிறுத்தி இறைவனுடைய திருவடியை நோக்கி இருந்து நாங்கள் திருவருட்பாவை படித்தால் எங்களுடைய ஒலி அந்த திருவருட்பா ஒலி உள்வாங்கப்பட்டு மூளையில போய் பதியும். இப்ப நாங்கள் புறநோக்கி படிக்கின்ற காரணத்தினால அது வழியில கலந்து அது இல்லாம போகும், அடங்கி போகும். அப்ப எங்களுக்குள்ளே நாங்கள் அதை அந்த ஒலியை எழுப்பும் பொழுது அந்த ஒலி மூளையில படிந்து ஆழ்ந்த உறக்கத்திலே அது அந்த ஒலி தன்னிச்சையாக எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தெளிவை தரும். இதுதான் முக்கியம். இந்த நெறி பெருமாண்ட நெறிய நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஐயன் திரும்பி இருக்கக்கூடாது. தயவு செய்து நான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய காலில விழுந்தும் கேட்பது, மரணம் என்பது எங்களுக்கு இல்லை என்றதை அழுத்தமாக மூளையிலே பதிவு செய்யுங்கள்.